ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம். இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா அதிசார மாதம் உச்சமாகிறார். ரிஷப ராசி ராசியின் அதிபதியே சுக்ரன். சுக்ரன் 1 மற்றும் 6ஆம் அதிபதியாகி பாத்துட்டீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் கன்னியா வீட்டுல இருக்கிறார். ரிஷபராசி ஒரு வீட்டுல இருக்குன்னு அங்க அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னாலும் மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி. அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடிய, அதாவது லாட்ரி, ரேஸ், ஷேர் மார்க்கெட் இது சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம். இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா அதிசார மாதம் உச்சமாகிறார். அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கேதான் இருக்க போகிறார். கூட என்ன பண்றாரு அப்படின்னா சுக்ரன் 16ஆம் தேதிக்கு மேல மாறப்போகிறார். இந்த இடத்துல சூரியன் நீசம். ஆனா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 16ஆம் தேதி நீசத்திலிருந்து மறுபடியும் ஆட்சி பலம் பெற்று சூரியனோட இணைய போகிறார். இந்த சூரியனும் சுக்கிரனும் சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிர ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். இது உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு, அதே போல செல்வ செழிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு, அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வளர்ச்சி, அரச போக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அமைப்புலாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த யோகம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தந்தைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த குழந்தைகள் வளர வளர செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதா இந்த சுக்கிர ஆதித்ய யோகம். அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் நீசமாகும் பொழுது இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வரும் பொழுது இந்த சூரியனுக்கு பவர் கிடைக்கும். அப்ப எப்படி ஆகும் கேட்டீங்கன்னா இது விபரீத ராஜயோகமாக நீசபங்க ராஜயோகத்தை இந்த சூரியன் பெறுகிறார். அப்ப நீசபங்க ராஜயோகம் பெறக்கூடிய சூரியன் எல்லாருக்குமே நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பை கொடுக்க போகிறார். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி விருச்சிகத்துக்கும், அதே போல புதன் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி விருச்சிகத்துக்கு வர்றாங்க. இந்த புதனும் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நாலேஜ், அதே போல எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்த உயர் பதவி, அதிகாரம், உயர் பதவி, உயர் புகழ் இதெல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட புதன் அந்த குரு என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. அப்ப குருவினுடைய பார்வை இந்த செவ்வாய்க்கு புதனுக்கு விழுகுது. அப்போ குரு செவ்வாயை பார்த்தால் குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க 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 வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும். ஆயுள் பலத்தை தீர்க்கமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல இந்த குரு புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்ல நாலேஜ், அதே போல எந்த விஷயங்கள் செய்தாலும் அது கூர்மையான சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். எதையும் யோசிச்சு செய்வாங்க, ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வாங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும். ஒரு கோயிலுக்கே போனாலும் கூட அங்க என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கறத கூட யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு சாதுரியமான ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கறதா இந்த குரு புதனை பார்க்கிறது, குரு புதன் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இத்தனை யோகங்கள் இந்த மாசம் இருக்கு. சனி பகவானும் வக்ர கதியில தான் இருக்காரு நவம்பர் மாசம் வரைக்குமே. சோ யாராருக்கு என்னென்ன செய்யுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசி ராசியின் அதிபதியே சுக்ரன். சுக்ரன் 1 மற்றும் 6ஆம் அதிபதியாகி பாத்துட்டீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் கன்னியா வீட்டுல இருக்கிறார். கன்னி வீடுங்கிறது நீசம்னு அர்த்தம். அப்போ ராசி அதிபதி வலுவில்லாம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்கீங்க நீங்க. அப்ப என்ன பண்ணலாம் ரிஷபராசி ஐப்பசி மாசத்துல 16ஆம் தேதி வரைக்கும் எதையும் முன்னிருந்து செய்யாதீங்க. கொஞ்சம் கடின உழைப்பு இருக்கும். ஆனா ஒரு ஓனரா இருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்ணித்தான் ஆகணும், ஒரு விஷயத்த செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க முன்னாடி இருந்து செய்யாம யாரோ ஒருத்தரை முன்னாடி நிறுத்தி நீங்க பின்னாடி இருந்து செயல்படுத்துங்க. அது உங்க மனைவியோ, உங்க குழந்தைகளோ, உங்க நண்பர்களோ யாரோ ஒருத்தருக்கு முக்கியமான விஷயமாக இருந்தா கூட்டிட்டு போங்க. அவங்க உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய நபராக இருக்கணும். ஆப்போசிட் ராசியா இருக்கக்கூடாது. உங்களுக்கு சாதகமான ராசியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடையும். அதனால ரிஷபராசி ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா
16ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பலம் பெற்று வருகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வரப்போகிறார். அதுவும் பாருங்க சுக்கிரன் அங்க மூல திரிகோண வீடு, மிகவும் வளர்ச்சியான பகுதி. அந்த இடத்துல சுக்கிரன் இருந்தாலே மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்கிரன் இங்க இருக்கக்கூடிய நாட்கள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே மகாலட்சுமியுடைய அம்சம் பெற்றவங்க தான் அர்த்தம். இயற்கையாகவே ரிஷபராசி மகாலட்சுமி பெருமாளுடைய அம்சம் பெற்றவங்க தான். தனக்கு இல்லாட்டியும் எல்லாருக்காக உழைக்கக்கூடியவர்கள். தன்னுடைய யோகம் எல்லாருக்குமே வேலை செய்யும். ரிஷபராசி ஒரு வீட்டுல இருக்குன்னா அங்க அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னாலும் மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி. அப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் நோய் தொற்றுகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஏதாவது உடம்பு கவனமா பாத்துக்கோங்க. கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கணும், அதெல்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த சுக்கிரனை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு பெயர், ஒரு புகழ், ஒரு மதிப்பு வர்றது, ஒரு எந்த விஷயத்த தொட்டுட்டு அதை செய்ய முடியாம இருக்கிறீங்களோ அதெல்லாமே மீண்டும் எடுத்து செஞ்சு அதுல ஜெயித்து வரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல அங்க சூரியன் கூட இருக்காரு இல்லையா, அப்ப சுக்கிரனோட சூரியன் சேரும் பொழுது இயற்கையாகவே செல்வ வளம் அதிகமாகும். தந்தைக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அங்க நீசமாக இருந்தாலும் அவர் யாரு, ரிஷபத்துக்கு 4ஆம் அதிபதி. அப்ப 4ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல வந்து நீசமாகும் பொழுது உங்க உடம்பும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னா தாயினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கும். ஆனா 16ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் அங்க வந்ததுக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4க்குடையவராகி உங்களுக்கு 6ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது இந்த மாசம் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஏதாவது கடன் வாங்கணும் அல்லது லோன் ஏதாவது அப்ளை பண்ணிருக்கிறீங்க. 4ஆம் இடங்கள் வீடு, மனை, சொத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு இடம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு இடம். அது 6ல போய் இருக்கும்பொழுது ஏதாவது சொத்து வாங்குறீங்க, அதே போல அதுக்கு லோன் வாங்கணும், அதே போல வண்டி வாகனங்கள் வாங்குற, பினான்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே ப்ராசஸ் நடக்குது, உங்களுக்கு கை வந்து சேர மாட்டேங்குது, லோன் அப்ளை ஆக மாட்டேங்குது, பேங்க்ல வந்து திரும்ப திரும்ப வர சொல்றாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் போய் பாருங்க, கண்டிப்பா நடக்கும். அது 16ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா நிச்சயம் இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஜாதகத்துல மட்டும் லோன் வாங்கினா அடைக்க முடியுமா அப்படிங்கறது மட்டும் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கறது அமைப்பு. அடுத்தது பாருங்க 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான். இந்த 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 7ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கு வரார் குரு பார்வையில. அப்ப 2, 5 குடையவர்னா பணம், பொருளாதாரம் இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. பண வரவு நிச்சயமா உண்டு இந்த மாசம். ராசி அதிபதி கெட்டாலும் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தானா வந்துடும். உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா பொருளாதார ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடிய, அதாவது லாட்ரி, ரேஸ், ஷேர் மார்க்கெட் இது சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா குரு பார்வையில குலதெய்வ ஸ்தானாதிபதி நிக்கிறார். குலதெய்வங்கிறது 5ஆம் இடம். உங்களுக்கு குலதெய்வத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு கிரகமே பாத்துட்டீங்கன்னா புதன் தான். அந்த புதனை குரு பாக்குது. அப்ப குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட தெரியறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். ரொம்ப நாளா குலதெய்வத்தை கோயிலுக்கு போகல அப்படின்னு இருந்தாலும் கூட குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வம் உங்க கூட இருந்து இந்த மாசம் வந்து நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருந்து செயல்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு செவ்வாய் 7, 12ஆம் அதிபதியாகி உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டை 10ஆம் தேதி வரைக்கும் பார்க்கிறார். அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா தன்னுடைய ஆட்சி பலம் பெற்ற வீட்டுக்கு வருகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வருகிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப செவ்வாயும் அருமையா இருக்குது. அப்ப 7 இருந்தா திருமணம் உடனே கைகூடி வரும். இந்த மாசம் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. ரிஷபராசி, ரிஷப லக்னக்காரர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. அதே போல பாத்தீங்கன்னா 7 இருக்கும்போது கணவன் மனைவி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா அந்யூன்யமா இருப்பீங்க. நண்பர்கள், பகைவர்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை விலகி உங்களை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட டிராவல் பண்றதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு மூலமாக செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 7 மட்டும் இல்லாம அவர் 12ஆம் அதிபதியும் ஆகிறனால வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வர்றது, குடும்பத்தோட வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நிம்மதியா இருக்கிறது, பயணங்கள் அதிகமா மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, தூக்கம் கொஞ்சம் நல்லா வர்றது, இது எல்லாமே ரிஷபராசிக்கு இந்த மாசம் அதிகமாக உண்டு. பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு மன திருப்தி, மன நிம்மதி அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு இந்த மாசம் உண்டு. ஏதோ ஓரளவுக்காக உங்களுக்கு இந்த கோச்சாரங்கள் திருப்திப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை. அடுத்தது பாருங்க உங்களுக்கு குரு பகவான். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு இங்க இருக்கிறத விட ரிஷபத்துக்கு இங்க வந்தா யோகம். எப்படி அப்படின்னு பாக்குறீங்களா, இவர் வந்து குரு யாருன்னா 8 மற்றும் 11ஆம் அதிபதி. 8 3ஆம் வீட்டுல போய் மறைஞ்சு உச்சமாகிறார். 8ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் மறைந்தால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும். அப்போ உச்சமாகும் பொழுது இன்னும் அதிகமாக அதனுடைய வேலைகளை செய்யும். அப்போ திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், தொலைஞ்சு போன பொருள் கிடைக்கிறது, பணம் எங்காவது கொடுத்துட்டு வராம இருக்குது அந்த பணம் எல்லாம் திரும்பி வர்றது. இந்த 8, 3 தொடர்புலாம் பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சம்பந்தப்பட்டது, பேஸ்புக் சம்பந்தப்பட்டது, இன்ஸ்டாகிராம் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே இதுதான். ஒருத்தர் வந்து பிரபலமாகறாங்க அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த 8, 3 தொடர்பு அவங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும்தான் பிரபலமாக முடியும். சினிமா துறைக்கு இது சம்பந்தப்படும். அதனால நீங்க இது சார்ந்த தொழில் இருந்தீங்கனாலும் இந்த மாசம் உங்களுக்கு நல்ல
ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்குண்டான அதீத வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அவர் 11ஆம் அதிபதி, லாபஸ்தான அதிபதி, 3ஆம் வீட்டுக்கு வந்து உச்சம் அடைகிறார். அப்ப நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. அதீத வாய்ப்புகள் உண்டு. நீங்க என்ன லாபம் 1 மடங்கு வச்சீங்க, அது 3 மடங்காக லாபங்கள் பெருகிறதுக்கு உண்டான அதீத வாய்ப்புகளை இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாசம் ரிஷபத்துக்கு உண்டு. சனி வக்ரமா இருக்கான்னு ஜாதகத்துல பாருங்க. வக்ரமாக இருந்தால் தொழில் அருமையா இருக்கும், லாபமும் சூப்பரா வரப்போகுது. ஏன்னா அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறது லாபஸ்தானத்துல இல்லையா, அதனால லாபஸ்தானத்துக்கு வரும்போது தொழிலும் அருமையா இருக்கும், லாபமும் சூப்பரா இருக்க போகுது. இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் தொழில் ரீதியாக லாபங்கள் ரீதியாக ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு அடுத்த விஷயங்கள் செய்யறது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாசம் ரிஷபராசிக்கு மிக 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 யோக காலங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். எந்த மைனஸுமே பெருசா இல்ல. எது செஞ்சாலும் ஒரு 16ஆம் தேதிக்கு மேல செஞ்சீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய யோகத்தை இந்த ரிஷபராசிக்கு இந்த மாத கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதே உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடியும் சரணம்.